ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், மண்ணையாள பிறந்த மகராசன், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய பாதம் மடிந்து வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விஜய் தலைமையிலான தாவேக அரசில மின் இணைப்புக்காக காத்திருக்கும் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை எந்த அறிவிப்பு வெளியிடாமல் இது குறித்தான அறிவிப்பு கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது. வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் 2,23,000 விவசாயிகளுக்கு இந்த தாவேக அரசில வருகிற பட்ஜெட்டிலே விடிவு காலம் பிறக்குமா? காத்திருப்போர் அனைவருக்கும் வேளாண் மின் இணைப்புகள் உடனே கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடத்திலே எகிரி கொண்டே போகிறது. தட்கல் திட்டத்திலே 6 மாத காலத்திற்குள் மின் இணைப்பு வழங்கும் என்ற அறிவிப்பை நம்பி மின் இணைப்பு திரும்ப பெற முடியாத முன் வைப்பு தொகையாக 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை செலுத்தி கடந்த காலங்களிலே காத்திருப்போரின் எண்ணிக்கை 30,000க்கு மேல் உள்ளது. சராசரியாக தலா 3 லட்சம் என வைத்துக் கொண்டாலும் கூட சுமார் 900 கோடிக்கு மேல் விவசாயிகளின் பணம் அரசிடம் இன்றைக்கு வைப்பு வைக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையில் 36,000 கோடி ஊழல் திமுக ஆட்சியில் நடந்திருப்பதாக வெள்ளை அறிக்கையை வெளியிட்டவர்கள் இந்த 900 கோடி குறித்து, மின் இணைப்பு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். தாவேக அரசு தாக்கல் செய்யும் இந்த வேளாண் பட்ஜெட்லாவது மின் இணைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளிவருமா? ஏற்கனவே தொடர் மின்வெட்டு, மின்வாரிய தலைமையகத்திலே ஹார்ட் டிஸ்க் திருட்டு என கடந்த 3 மாதங்களில மின்சாரத்துறையில் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல், மே, ஜூன் மாத இந்த மின் கட்டணத்துடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40% முதல் 60% வரை மின் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக தற்போது தமிழகம் தழுவிய போராட்டம் நடக்கிறது. 200 யூனிட் இலவச மின்சாரம் என்பதும் இன்னும் அது முழுமையாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாக செயல்படுத்தப்படவில்லை. இதற்கு இடையிலே கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் தமிழக முதல்வர் விஜய் என்று கர்நாடகா முதல்வர் இன்றைக்கு கோரிக்கையாக, வேண்டுகோளாக வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. காவிரி நீர் தொடர்பான பேச்சுக்கு இன்றைக்கு ஒரு முட்டுக்கட்டை உழுவதாக விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். தண்ணீரின்றி கண்ணீரிலே தவிக்கிறது நம்முடைய டெல்டா மாவட்டம். இதை எப்படி கையாள வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் முறையாக இதை கையாளவில்லையோ என்கிற வருத்தமும் கவலையும் ஏற்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆணையத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது. ஆணையம் செயல்படுவதற்கு பாரத பிரதமரிடத்திலே முறையிடலாம் என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்ன போதும் கூட அதை காதிலே வாங்கிக் கொள்ளாமல் தாந்தோண்டித்தனமாக என்று சொல்லலாமா, அல்லது இது தமிழக விவசாயிகளுடைய நலன் என்று எல்லோருடைய கருத்துக்களையும் விவசாய சங்கங்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருக்கலாமா? இப்போது என்ன ஆனது? முட்டிட்டு குனிகிற கதையாகத்தான் இது நாம் பார்க்கப்படுகிறது. முறையான அந்த பாதையிலே சென்றால், நாம் சரியான பாதையிலே சென்றால் ஊர் போய் சேர முடியும் என்பதை போல இன்றைக்கு ஜூன், ஜூலை மாதத்துக்கான தண்ணீரை நாம் பெற முடியவில்லை. ஆணையம் உத்தரவிட்டு நீர் ஒழுங்காற்று குழு கொடுத்த தீர்ப்பை வலியுறுத்தி ஆணையமும் அந்த தீர்ப்பு செல்லும் என்று 3,500 கனஅடி மாதத்திற்கு
டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகும் கூட அவர்கள் அதை நாங்கள் மேல்முறையீடுக்கு செல்வோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சூழ்நிலையில இந்த இரு மாநில உறவுகளுக்கான பிரச்சனை, தண்ணீரை பகிர்ந்து கொள்கிற பிரச்சனை, காலங்காலமாக இருக்கிற இந்த பிரச்சனையை ஒரு அனுபவம் வாய்ந்த அணுகுமுறையை, அறிவு சார்ந்த அணுகுமுறையை, சட்ட ரீதியான அணுகுமுறையை, தர்மத்தின் மீதான அணுகுமுறையை விட்டுவிட்டு ஒரு அரைவேக்காட்டுத்தனமான அணுகுமுறையை கையில் எடுத்து தமிழக அரசு இப்போது முட்டி குனிந்திருக்கிறதோ என்றுதான் நமக்கு கவலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்ற அணுகுமுறைகளை அவர்கள் கையாண்டால் தமிழகத்தினுடைய தன்மானம் காற்றிலே பறக்குமா என்ற சூழ்நிலை தான் வந்திருக்கிறது என்பதை சொல்லி, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வழிகாட்டுபவர்கள் சரியான வழிகாட்டுதலை இன்றைக்கு கொடுப்பார்கள் என்று நம்பித்தான் இந்த மக்கள் உங்களை முதலமைச்சர் அணியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சர் அணியிலே அமர்ந்து விட்டோம் என்பதற்காக யார் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அது ஜனநாயகம் ஆகாது, அது சர்வாதிகாரத்தின் தொடக்கம். ஆகவே இந்த காவிரி நீர் பெறுவதிலே விஜய் அவர்களுடைய சர்வாதிகாரம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறதா, ஜனநாயகம் வெளிப்பட்டிருக்கிறதா என்பதை மக்கள் தீர்ப்புக்கே விட்டு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.